Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் செய்யற மாதிரியான கேரட் சாதமும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இது செய்யறதுன்னு பாத்தீங்க அப்படினா ஒரு 15 ல இருந்து ஒரு 25 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிரலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வாங்க இந்த கேரட் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரட் சாதம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணாம் அப்படின்னு பட்டுச்சுன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா முந்திரி பருப்பை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு இல்லாட்டி சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் நறுக்கினது சேர்த்துருக்குறேன். இதோடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடைமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் குடைமிளகா இருக்கோ அது பொடியாக நறுக்கினது ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதோடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கேரட்டை சாப்பரில் போட்டு இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணது 1 கப்பு சேர்த்துருக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ இதிலே வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதில் சேர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துருக்குறேன். இதில் காரம் அவ்வளோவா இருக்காது. கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்குறேன். இது பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறனால காரத்தை கம்மி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையும் போறணும். அந்த காய்கறிகளும் ஒரு பாதி அளவுக்கு மேலே நல்லா வெந்து வரணும். ரொம்ப வந்து முழுக்க வேக வச்சிட்டோம் அப்படின்னா கேரட் சாதத்துக்கு நல்லா இருக்காது. ஓரளவு பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறமா வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 3/4 பதத்துக்கு காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 1/3 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு சாதத்தை ஏற்கனவே வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கிறேன். அந்த வடித்த சாதம் ஆறினதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் கலந்து விடுங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு கூட கலந்துக்கலாம். இது கலக்கிறப்ப கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட கேரட் சாதம் கிளறியாச்சு. கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு போட்டு செவக்க விட்டுருங்க. இப்போ நல்லா செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, நான் வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு இருக்கும். அது அதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போயே வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை வந்து நம்ம ஒரு மிதமான தீயில் மூடி வச்சு இந்த ஆவியிலேயே இந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். இடையில கலந்து விடுங்க. தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துலேயே இந்த எண்ணெயிலே இந்த ஆவியிலே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஒன்று உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறப்ப நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் உருளைக்கிழங்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் மிளகாத்தூளுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளாக சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச கொத்தமல்லி பொடி சேர்த்துருக்குறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாம். இனிமேல் நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. திறந்தே மிதமான தீயில் இந்த எண்ணெயில் இந்த மசாலா எல்லாம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வந்து மசாலாலாம் வறுபட்டு இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். கடைசியாக வந்து நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை ஆகிடும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க.
அவ்வளோதான், நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கேரட் சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.